வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மீஷோலேருந்து பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். ஃபிட்டட் பெட்ஷீட். இதோட 3வது பெட்ஷீட் வாங்குகிறேன். பெட்ஷீட்லாம் நல்லா தான் இருக்குது. காட்டன் பெட்ஷீட் நல்லா திக்காக இருக்குது. அந்த ஃபிட்டட் சைடில் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கிறதுனால பெட்லேருந்து சீக்கிரம் கழண்ட மாட்டேங்குது. அதை செக் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் 2 பெட்ஷீட் ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி இந்த க்ரீன் பெட்ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். மீதி 2 பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் காட்டுறேன். இதில் கலர்லாம் போகலை, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது இது கொஞ்சம் நேரம் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலையில் ஒன்று இருக்கும், தலகாணி ஒரு மூலையில் இருக்கும், பெட்ஷீட் ஒரு மூலையில் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டு டாக்ஸ் எல்லாமே அது மேலே தான் படுத்திருப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் நகத்தை வச்சு கிழிச்சிடுறாங்க. அதனால் நான் நார்மல் பெட்ஷீட் தான் போட்டு வைக்கலான்னு யோசிச்சிட்ருக்கேன். சரி, இதை இப்போ போட்டு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. மேலே பழைய பெட்ஷீட் போடுறதுக்கு பெட்ஷீட்டே போடாமல் இருக்கலாம். சரி, புதுசு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் செய்கிற ஒரு செயலும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இது வந்து அந்த குலாப் ஜாமுன் டின்னில் வரும் இல்லையா, அது 2 வந்துச்சு. 2மே நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தயவுசெய்து அப்படியே குப்பையில் தூக்கி போடாதீங்க. அது ரொம்ப ஷார்ப்பு. அதில் என்ன இருக்குதுன்னு நாய், பூனை, மாடு எல்லாம் சாப்பிட்டு வாயை வச்சு பார்ப்பாங்க. அது அவங்களோட வாயை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன். தயவுசெய்து சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் அப்படியே தட்டுனீங்கன்னா அந்த வாய் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஒரு கவரில் போடுங்க. அவங்களுக்கு வாயிலா ஜீவன் இல்லையா, அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தரும் சரியான வேலை சரியாக பார்த்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வாங்க. புரிஞ்சிருந்தாலோ பிடிச்சிருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். தவறு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னைய திட்டுங்க. இருக்கிற வேலையில் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள். நான் இப்படி தான் பண்ணுவேன். நன்றி.